So repeat after me. This is my Bible. This is my Bible. This is God's word. This is God's word. I will love it. I will love it. Read it. Read it. Believe it. Believe it. Live it. Live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. நேசிப்பேன். இது நேசிப்பேன். வாசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். விசுவாசிப்பேன். அபியாசிப்பேன். அபியாசிப்பேன். Amen. Amen. Have you seen this plant? இந்த செடி எங்கயாச்சும் பார்த்திருக்கீங்களா? Can put the do you know what this is called? இந்த செடியோட பேர் என்னன்னு தெரியுங்களா Now உங்களுக்கு? the scientific name is Dracaena trifasciata. ஓகே. அங்க பேர்கள் போட்டுக்க டிராசைனா ட்ரைஃபாசியாத்தா சொல்லி. Okay, everyone try. எல்லாரும் ட்ரை பண்ணுமா? Trifasciata. It has also another name, two names in fact. Do you all know what names? அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா என்ன பேருன்னு? One it is called snake plant. இன்னொன்னு பாம்பு செடின்னு சொல்லுவாங்க. But there's another name. இன்னொரு பேரும் இருக்கு. Mother-in-law's tongue. ஓ. மாமியாரோட நாவு. Now I wonder why. அது ஏன் அப்படி சொல்லி எனக்கு ஒரு யோசனை. Now mother-in-law say I'm with you. I think it's a very unfair term to give. ஓகே, மாமியார் சொல்லலாம் இது நல்ல ஒரு சரியான பேர் இல்ல. So I disagree. They should have given a very simple general name like women's tongue. ஓகே, நான் இதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது பெண்கள் நாவுன்னு சொல்லலாம். I'm going to start on a series that I've entitled Body Parts. ஓகே, உடல் உறுப்புகளின் தொடர் செய்தியாக இப்படியாக நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். We're just going to be focusing on the book of Proverbs, not the entire Bible, but only the book of Proverbs, and to look at what the Bible has to speak to us or to teach us regarding the various parts in our body. இப்படியாக முழுவதுமாக நீதிமொழிகளுடைய புத்தகத்தை வைத்து உடலின் உறுப்புகளை குறித்து என்ன சொல்ல போகிறது நம்ம பார்க்க போகின்றோம். So I'm going to start with the tongue, and there's plenty that the book of Proverbs has to teach us regarding our tongue. முதலாவதாக நாவை குறித்து உங்க மத்தியில பேசுகின்றேன். அதாவது நாவை குறித்து நிறைய காரியங்கள் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. 9 tongues of the book of Proverbs. I'm not going to speak all 9 today. I'll touch on 2 if I have the time, if not just 1. ஓகே, நீதிமொழிகளின் 9 நாவுகள் அங்க இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் பேசாமல் ஒன்று மட்டும் நான் இங்க பேச போகின்றேன். So I'll be preaching maybe 3 or 4 sermons just on tongue before I move on to the other parts of the body. ஓகே, அதாவது 3 இல்ல 4 செய்தியானது இந்த நாவை வைத்து இப்படியாக உங்க மத்தியில பேச போகின்றேன். பிற்பாடு மத்த காரியத்தை நாம் பேசுவோம். Now God has given us a tongue. Why? தேவன் நம்மளுக்கு ஒரு நாவை கொடுத்திருக்கிறார். ஏன்? எதற்கு? 3 main functions of the tongue. அதுல 3 முக்கியமான செயல்பாடுகள் அடங்கி இருக்கிறது. One is to taste food. ஒன்று உணவை, அதாவது சாப்பாடுகளை ருசிப்பது. We have thousands of taste buds and different parts taste different food. நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான ருசி படுகின்ற அந்த அவயங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ருசிக்க முடியும். The tongue also helps to move the food around. அதனால இந்த நாவானது நம்மளுடைய வாய்க்குள்ள இருக்கிற அந்த சாப்பாடுகளை இப்படியாக மெல்லுவதற்கு உதவியாக இருக்கும். After when you're eating, remember this and see how your tongue is moving around. நீங்க பிற்பாடு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் உள்ள நாக்கு இப்படி வேலை செய்யுது. Number 3, to form words. மூன்றாவது வார்த்தைகளை உருவாக்கவும். Now lips, mouth, tongue, the same thing. They all speak about words that we speak. நாவுகள், உதடுகள், வாய்கள் இப்படியாக எல்லாமே வார்த்தையை குறித்து அடங்கி இருக்கிறது. Apart from that, we have our own ways of using the tongue. இதை தவிர நம்மளுடைய நாவை இப்படியாக பயன்படுத்த முடியும் என்று இங்க காணப்படுகிறது. I don't know where we get the idea, but we think the certain way we use our tongue, it gives a message to people. நாம் என்ன யோசிக்கிறோம்னாக்கா, ஒரு விதமாக நாவை கொண்டு ஒரு செய்தியானது பகிர்ந்து கொள்ளலாம் இல்ல சொல்லலாம். If someone does, we know they're not very happy, right? யாராச்சும் அப்படி செஞ்சாங்க தெரியும் அவங்களுக்கு சந்தோஷமா இல்லைன்னு. Oh, அப்படி that means we are angry and we are warning them. அப்படி செஞ்சாக்கா நம்ம ரொம்ப ஆத்திரமாவும் ஆக்ரோஷமாக இருக்கிற சொல்லி காமிக்கிறது. But why bite your tongue? Correct? ஏன் உங்களை நாவை நீங்க கடிக்கவில்லை? Body language, correct? அதுதான் உடலினுடைய செயல்கள், பாவனைகள். Somehow unconsciously we use our tongue in different ways. And we assume that people will get the message. அறிந்தும் இல்ல சம்பந்த தெரியாமலும் நம்மத்துல இந்த நாவை கொண்டு சில காரியத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக செய்தியான புறப்பட்டு போகிறது. Now I think most of us or all of us would have gone to the clinic at least once. முக்காவாசி நபர் நம்ம பார்க்கும்போது ஒரு முறை நாச்சும் நம்ம கிளினிக் போயிருப்போம். I don't know now, but I know they used to check the tongue. Do they still do that? Yeah? The doctor will check the tongue
basically to look at the texture, the color, is it swollen? That will help the doctor to know what could possibly be wrong with the body. மருத்துவர் ரீதியில பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு டாக்டர் நீங்க போய் பார்க்கும் பொழுது, இப்போது காலத்தில் இருக்கிறான்னு தெரியல, இருக்கலாம். அவர்களுடைய நாவை வைத்து அது என்ன கலர்ல, வர்ணத்துல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு, எப்படி இருக்கு சொல்லி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை சொல்லும் பொழுது அதை வைத்து அவர்கள் சொல்ல முடியும். Someone has wisely said this: the old-fashioned doctor used to diagnose the condition of his patient by the tongue. The same method might still be used to determine a person's moral and spiritual health. ஒரு பழைய மருத்துவர்கள் சொல்லும் பொழுது ஒரு பேஷண்ட்டுடைய சூழ்நிலை எப்படி பார்க்கலாம் சொல்லி பார்க்கும்பொழுது நாவை வைத்து பார்க்கலாம். ஆனாலும் அதே காரியத்தை வைத்து ஒருத்தருடைய ஆவிக்குரிய நிழல், அதாவது ஆவிக்கு ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய நலத்தின் ஒழுக்கத்தையும் இப்படியாக பார்க்க முடியும். So this morning, through this message, we all are going to become doctors, spiritual doctors, and we are going to test our own tongue. இன்றைக்கு காலை வேளையில ஆவிக்குரிய மருத்துவராக இருந்து நம்மளுடைய நாவுகளை இப்படியாக நாம் பயிற்சி செய்ய போகின்றோம். We are going to use a scripture to test the tongue, and at the end of the sermon, you and I will know what kind of tongue we have. நம் வசனத்தை வைத்து நம்மளுடைய நாவுகளை இப்படியாக நம்ம சோதித்து பார்க்க போகின்றோம். முடிவில் எப்படி போன்ற நாவை நாம் வைத்திருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். Show your neighbor your tongue, let them check. உங்களுடைய நேபரை பார்த்து நாக்கு காமிச்சு பாருங்க எப்படி இருக்கு. At the end of the sermon, we'll see whether your tongue has changed. முடிவில் செய்தியின் முடிவில் பார்ப்போமா நாவனாலும் மாறி இருக்கா இல்லையா. Let's turn to Proverbs 18 verse 21. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 21க்கு திருப்புவோம். Before I go to the first tongue, let's look at the power of the tongue, the power of our words. முதல் நாவை குறிக்கிறதுக்கு முன்பதாக நாவின் அதிகாரத்தை பார்ப்போமாக. Death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruit. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Now this verse summarizes the effect of our words. இந்த வசனமானது நம்மளுடைய நாவுடைய தாக்கத்தை இப்படியாக அழகாக கூறிக்கப்படுகிறது. The power in our words, the effects, the fruit, the consequences. நம்மளுடைய நாவல பொறுப்புகிற வார்த்தைகள், அதாவது அதோடைய வல்லமை, அதோடைய விளைவுகள் மற்றும் அதன் தாக்கத்தை வெளிப்படுத்தும். The tongue is like a sword. You can use it for good, you can use it for bad. நம்மளுடைய நாவானது ஒரு பட்டயத்தை போல் காணப்படுகிறது. நன்மைக்கும் பாய்க்கலாம், தீமைக்கும் பாய்க்கலாம். You can either bless someone or you can either hurt someone. ஒருத்தரை ஆசீர்வதிக்கவும் முடியும், ஒருத்தரை சபிக்கவும் முடியும். The first part sets the bar for us, the parameter, life, death. முதல் வசனத்தின் முதல் பகுதியானது அங்கதான் மரணமும் ஜீவனும் அங்கு அடங்கியிருக்கிறது. It's not talking about physical life or physical death. It talks about our relationship with God. Life represents relationship with God. As a result, love, joy, peace, will be a good person. All of that comes under the category called life. மாம்ச ரீதியான நாவை நம்ம பார்க்கவில்லை. ஆனாலும் மரணமும் ஜீவனும் எப்படி அடங்கி இருக்கிறதுனாக்கா, ஜீவன் சொல்லும் பொழுது அங்க நன்றாக காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அதாவது சந்தோஷம், ஆரோக்கியம், அன்பு இப்படியாக அடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் மரணம் பார்க்கும் பொழுது அங்க வெறுப்பு, கசப்பு இப்படி போன்ற காரியங்கள் அடங்கியிருக்கிறது. Remember John 17 verse 3, the Lord will say, this is eternal life, to know you. To know God is life. அதாவது யோவான் 17வது அதிகாரம் சொல்ல பார்க்கும் பொழுது தேவனை அறிவது அது நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. So death is detachment from God, living our lives without God being involved. மரணம் பார்க்கும் பொழுது தேவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. ஆனா ஜீவன் பார்க்கும் பொழுது தேவனோட ஒட்டி நெருங்கிய ஒரு காரியம் அடங்கி இருக்கிறது. Then we will have bitterness, anger, all of that flows from this category called death. பின்பு இப்படியாக பொறாமைகளும், அதாவது வெறுப்புகளும், கசப்புகளும் இதெல்லாம் மரணத்தின் ரீதியாக இப்படியாக வளைந்து வரும். So words of life will bring us closer to God. Words of death will make us go further from God. தேவனுடைய வார்த்தை, ஜீவன் சொல்லுகிற அந்த வார்த்தை தேவனை கிட்டி சேர முடியும். ஆனாலும் மரணம் சொல்லுகின்ற இப்படி போன்ற காரியங்கள் தேவனை விட்டு தூர செல்ல முடியும். Words of life builds a person, words of death breaks a person. ஜீவனுள்ள வார்த்தை ஒருத்தரை கட்ட முடியும், மரணமான சில வார்த்தைகள் அது ஒருத்தரை அழிக்க முடியும். Words of life will lift up a person, words of death will bring down a person. ஜீவனுள்ள வார்த்தை ஒருத்தரை உயர்த்த முடியும், மரணமான சில வார்த்தைகள் ஒருத்தரை கீழ்படுத்த முடியும். So the words that we speak, they are powerful. நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அது யாவற்றும் வல்லமையாக இருக்கிறது. Now it says, those who love it will eat its fruit.
வசனம் சொன்னது போல யாரெல்லாம் அதை விரும்புகிறார்களோ அவனவன் அந்த பலனை When we சாப்பிடுவார்கள். speak, it's like food that we eat. நாம் பேசும் பொழுது அது எதை குறிக்கிறதாக்கா அந்த பழத்தை அல்லது அந்த காரியத்தை நாம் உட்கொண்டு பார்க்கின்றோம். The tongue is the tree, the words are the fruit that we speak. What is the root? நாவானது ஒரு மரமாக காணப்படுகிறது, பேசுகின்ற அந்த வார்த்தை அது கனியாக காணப்படுகிறது. வேறு எதாக இருக்கிறது? The root is our heart. The Lord will say, out of the overflow of the heart, the mouth speaks. வேறானது நம்மளுடைய இருதயமாக இருக்கிறது. நம் இருதயத்திலிருந்து வழிஞ்சு வருகின்ற வார்த்தைகள் தான் அது நம்மளுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிறது. Therefore, by testing your words, we can know the condition of the heart. அதாவது நம்மளுடைய நாவை சோதித்து பார்க்கும் பொழுது, வார்த்தைகள் சோதித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துடைய நிலைத்தை நாம் அறிய முடியும். Remember, our words not only affect others, it also affects us. நம்மளுடைய வார்த்தையானது பிறரை தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நம்மளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். Words are like seeds, so what we sow, it will bear fruit, it will grow and bear fruit. வார்த்தையானது ஒரு 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 விதையாக இருக்கிறது. எதை நாம் விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போமாக. Now, most of us are familiar with Proverbs 18 verse 21, but have you observed verse 20? நாம் எல்லோரும் வந்து நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 21 ரொம்ப பிரபலமான ஒரு வசனத்தை தெரிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் வசனம் 20 என்ன சொல்கிறது யோசித்து பார்த்திருக்கிறோம். Verse 20 says, and listen, from the fruit of their mouth a person's stomach is filled, with the harvest of their lips they are satisfied. வசனம் 20, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். And verse 21 says the words are powerful, life and death. Listen, what we speak is what we are going to be eating. நாம் எதை பேசுகின்றோமோ அதை தான் நாம் உட்கொண்டு வருகிறோம். Don't think the negative words that you throw on others, it ends there. You will eat those very words. நாம் தவறான சில வார்த்தைகள் பிறர் மத்தியில் பேசும் பொழுது அது அப்படியே முடிந்து போகும் அல்ல, அது நம்மளோட வாழ்க்கையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். Because your ears hear what the mouth is speaking. ஏனென்றால் உங்களுக்கு காதுகள் செவிகள் நீங்க பேசுகிற காரியம் கேட்கும். You curse others, one day like a boomerang will come upon you. நீங்க ஒருத்தரை இப்படியாக நீங்க சபிக்கும் பொழுது ஞாபகத்துக் கொள்ளுங்க, பூமரங் போல அந்த காரியம் மீண்டுமாக உங்கள் இடத்தில் திரும்பும். Because what you speak is what you're going to eat. நீங்க எதை பேசுகிறீர்களோ அதை தான் நாம் சாப்பிட போகின்றோம். You go around telling people stupid. One day, guess what? You'll end up stupid. ஒருத்தர் இப்படியாக நம்ம இப்படி சொல்லும் பொழுது மட்டும் அவட்டால் சொல்லும் பொழுது ஒரு நாள் நம்மளும் அப்படிதான் ஆயிரும். Faith grows by hearing. That's what you've been hearing. That's how you will grow. விசுவாசம் கேட்பதினால் வளரும். அதே போல தான் நம்ம எதை பேசுகிறோம் அப்படிதான் You go around telling people loser, useless. One day you'll be sitting as a loser and useless. ஒருத்தர் பார்த்து நீ தோல்வி அடைவன் சொல்லும் பொழுது ஒரு நாள் தோல்வி அடைந்து நாம் அமர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். This verse talks about you speaking and you hearing, you eating your own word. இந்த வசனமானது நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, எதை கேட்கிறீர்களோ, எதை உட்கொண்டு படுறீங்களோ அதை தான் இங்க காமிக்கிறது. Proverbs 13 verse 3 talks about how important and effective words are. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் வசனம் 3. The one who guards his mouth preserves his life. The one who opens wide his lips comes to ruin. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரைவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். To guard your words is to guard your life. நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பதற்கு நம்மளுடைய வார்த்தைகளை பாதுகாக்க வேண்டும். Words will do something. வார்த்தையானது ஏதாவது ஒரு கிரியை செய்யும். Creates, produces, it has an effect. வார்த்தையானது ஒரு காரியத்தை உருவாக்கும், ஒரு காரியத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு செயலுக்குள் அடங்கி கொள்ள முடியும். That's why think before you speak. அதான் சொல்லுவாங்க யோசித்து பேசுங்க என்று. It has been said, engage your brain before you put your mouth into gear. இது நான் பேசுவதற்கு முன் மூளையை யோசித்து செயல்பட வேண்டும். Yeah, you can't translate directly. Think before you speak. பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். Proverbs 16 verse 3, a lot of verses we'll be reading today. நிறைய வசனங்கள் நாம் படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 16:30. He who winks his eyes does so to devise perverse things. He who compresses his lips brings evil to pass. அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். Right, this is an introduction. Now we're going to move to the first tongue.
இதுதான் வசனம். ஆனால் இப்பொழுது நாவின் முதல் பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். Are you ready? ஆயத்தமாக இருக்கிறீர்களா? At the end of this point, you will know whether you have this particular tongue or not. செய்தி முடிவில் உங்களுக்கு தெரியும் நீங்க இப்படி போன்ற நாவை வைத்திருக்கிறீர்களா. 10:10, Proverbs chapter 10 verse 10. நீதிமொழிகள் 10:10. Whoever winks maliciously causes grief, and a chattering fool comes to ruin. கஞ்சாடை காட்டுகிறவன் நோவை உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். Number 1, the chattering tongue. முதலாவதாக அலப்பரிக்கிற நாவு. You know what is a chattering tongue? No full stop, no comma, they talk. அலப்பரிக்கிற நாவு அர்த்தம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் முற்றுப்புள்ளியோ ஒரு கோமோ எதுவுமே இருக்காது. I am sure you have met someone, they keep on talking and you're hoping, Lord, either I die or this will die. கண்டிப்பா ஒரு நபரை சந்தேகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரயில் மாதிரி நிக்க மாட்டாங்க, ஒண்ணு அவன் சாவணும் இல்ல நான் சாவணும். At least the train stops in some station, therefore got no station to stop. ஓகே, ரயில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன்ல நிக்கும், ஆனா அவர் பேசுற பேச்சு நிக்காது. Talk. பேசிக்கிட்டே இருப்பாங்க. Now if you keep on talking with no commas and full stops, நீங்க ஒரு கோமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம பேசிக்கொண்டே இருந்தீங்கனாக்கா, number 1, you will bore people. நீங்க மற்றவங்க அப்படியே போர் அடிச்சு ஆக்கிடுவீங்க. Right? Now before you say yes, நீங்க ஆம் என்று சொல்லுவதற்கு முன்பதாக, who knows, maybe you're one of them. நீங்களும் ஒருவராக இருக்கலாம். Okay. If you are interested in a topic, நீங்க ஒரு டாபிக்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பொழுது, you may want to talk about it and keep on talking about it. நீங்க அதை குறித்து இன்னும் அதிகமாக பேசுறதுக்கு ஆசைப்படுவீங்க. Don't assume the other person is also interested in the same topic. மற்றவர்களும் நீங்க கேட்கிற அந்த நபரும் அவர்கள் ஆர்வமாக கேட்கிறார்கள் என்று நம்பாதீங்க. So if they don't show interest, don't get angry, they're not interested in the topic. You may get excited, but they're not interested in the topic. அவங்க நீங்க சொல்லும்போது அவங்க ஆர்வம் இல்லாத காமிக்கும் பொழுது கோவப்படாதீங்க, கடுப்பாவாதீங்க. When someone comes and asks you, then yes, carry on, tell them. மற்றவர்கள் உங்க இடத்துல கேட்கும் பொழுது பெருப்பா நீங்க பேசுங்க. I come and ask some of you, right, how's your work, how's your studies, how's your business? I ask that genuinely because I'm concerned, because I pray. ஓகே, பாஸ்டர் சில பேர் முக்காவாசி இடத்துல கேட்பாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட வேலை எப்படி இருக்கிறது, அது ஒரு கரசனையாக கேட்கிறாரு. When I'm speaking to someone, I know when they are listening and when they are not listening. ஒருத்தர் இடத்துல பேசும்பொழுது பாஸ்டர் இருக்காரு, அவங்க கேட்கிறாங்களா கேட்கலன்னு சொல்லி பாஸ்டர் அறிய முடியும். அப்படியா? I know the first not interested, I shut my mouth. அவங்க தெரியும் அவங்க ஆர்வம் இல்ல, அதனால நம்ம பேச நுப்பாட்ட வேண்டும். Don't get angry, they're not interested. கோவப்படாதீங்க, அவங்களுக்கு ஆர்வம் இல்ல. Okay, now you may be excited about let me choose your occupation. உங்களுடைய வேலை குறித்து உங்களுக்கு மிக ஆர்வமாக இருக்கலாம். But not everybody understands your work. ஆனா எல்லாரும் உங்களுடைய வேலை குறித்து அந்த ஞானம் இருக்காது. I have like lorry drivers come and talk to me, they're very excited, but I don't know anything about lorry driving. I don't drive a lorry, I cannot drive a lorry. இந்த லோரி ஓட்டுறவங்க வந்து கதை சொல்லும்போது ஆர்வமா இருக்கும், ஆனா தெரியாதுனாக்கா எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியாது. So குவாந்தானுக்கு போன பாஸ்டர், traffic அப்படிதான் இருந்துச்சு, I'm not interested at all. கேட்டீங்களா லோரி ஓட்டுறோம்? I'm not interested in traffic. I face it every day. I'm not interested in the traffic. எனக்கு இந்த டிராஃபிக் குறித்து கர்சனலே நான் அன்னடிக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். Oil going to என்ன முடியுமா pastor, he's very excited. என்ன ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க சொல்றதுக்கு. I had the same experience, but I don't get excited about it. பாஸ்டருக்கும் அந்த ஆர்வமான அனுபவம் இருக்கிறது, ஆனா but I listen. ஆனா கேட்பாங்க. Very boring, but I listen. போர் அடிச்சாலும் கேட்பாங்க. Because they are talking, so I don't want to offend them. But listen, they may not be interested in the same topic that you are interested in. நீங்க பேசுகின்ற அந்த தலைப்பில் அந்த காரியமானது இன்னொருவர் அதை குறித்து ஆர்வமாக இருக்க மாட்டார்கள். So they lose interest, don't get offended. If you keep on talking and talking, no comma, no full stop, we will bore others. Okay, அவங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்குமானால் நீங்க கடுப்பாவாதீங்க, கோபமாவாதீங்க, வார்த்தை சீக்கிரமா முடிச்சுங்க. I don't know whether it's for me or for you. Point taken. Secondly, இரண்டாவதாக 10:19.
நீதிமொழிகள் 10:19. Yeah, all these Proverbs, chapter 10, verse 19. Where there are many words, transgression is unavoidable, but he who restrains his lips is wise. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். Where words are many, sin is not absent. If you keep on talking and talking and talking, somewhere you're going to say something to hurt someone. நீங்க பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது எங்காவது ஒரு இடத்துல யாராவது ஒரு இடத்துல காயப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அங்க ஆகும். Don't go to the other extreme. I'll zip my mouth, I won't talk. No, talk, but the verse tells us restrain your speech. Be careful what you speak. அதாவது இன்னொரு நிலை போகும், நீங்க அறவே பேசாம இருக்க வேண்டாம், ஆனாலும் நீங்க பேசும்பொழுது சரியான இடத்துல சரியாக கரெக்டாக பேச வேண்டும். I think many of you will say this and agree. Pastor Arnold is a quiet person, right? நாம் எல்லோரும் ஆமோதித்து இருக்கின்றவர்கள். பாஸ்டர் ரொம்ப குறைவா பேசுவாரு. We had guest speakers who have come and tell the church, Pastor Arnold is a very quiet person. விசேஷித்த விருந்தாளி வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு என்று. அமைதியா இருந்து இல்லாதான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வாயை திறந்தா அமைதி. I'm quiet still they talk about me. If I open my mouth, அவர் அமைதியா இருக்கும்போது நிறைய காரியத்தை பேசுறாங்க. My policy is this: if I got something to say, I will say. Nothing to say, shut up. பாஸ்டரோட பாலிசி ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா நான் பேசுவேன், இல்லைனாக்கா நான் அமைதியா இருப்பேன். Even in a conversation, people are talking. I don't have to butt in and say, I also know. No need. They are talking, let them talk. Just listen. ஓகே, ஒருத்தவங்க பேசும் பொழுது பாதர் நோலை மாட்டாங்க. அதான் எனக்கும் தெரியும் சொல்லிட்டு நடுவுல பூந்து காரியத்தை கெடுக்காம இருக்க மாட்டாங்க. Unless they ask, Pastor, what do you think? Then if I have something to say, I will say it. ஒருத்தர் கேட்கும்போது, பாஸ்டர் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட யோசனை சிந்தனை இருக்கிறதா கேட்கும் பொழுது தான் அவர்கள் பேசுவார்கள். Just because people are talking doesn't mean you have to butt in. You also have to talk. இருவர்கள் அப்படியே பேசும் பொழுது நீங்களும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அல்ல. You talk too much, somewhere you may say something to hurt somebody. நீங்க நிறைய பேசும் பொழுது யாராவது ஒரு இடத்துல காயப்படுத்த ஒரு காரியம் அங்க ஆக முடியும். Listen, you are entitled to your opinion. That doesn't mean you have to speak out your opinion. உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. We all got opinions about everything. நம்மளுக்கு எல்லா காரியத்திலும் எல்லா கருத்துக்கள் இருக்கிறது. Doesn't mean you have to speak it out. Your opinion, keep it to yourself. அதனால நீங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அல்ல. உங்களுடைய கருத்துக்கள் உங்களோட நீங்க வைத்துக் கொள்ளலாம். Pastor, your tie doesn't match your nose. பாஸ்டர் உங்களுடைய டை உங்களுடைய மூக்குக்கு மேட்ச் ஆகல. So which one you want me to change now? இப்போ எதை மாத்தணும்? Your opinion, keep it to yourself. அது உங்களோட கருத்தை நீங்களே வெச்சுக்கங்க. I think my nose goes along with my tie. என்னோட மூக்கும் டையும் ஒன்றாக இணைந்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன். So doesn't mean you have to speak out everything. Are you with me, church? எல்லாமே நீங்க பேசணும்னு சொல்லி அவசியம் இல்லை. It's better to bite your tongue than to have a biting tongue. சொந்த நாவை கடிப்பதை விட மற்றவர்களை சொல்லுவது மேல். மற்றவர்கள் சொல்றதை விட உங்களோட சொந்த நாவை கடிப்பது மேல். என்ன சொன்னாங்கல்ல பவுனாடிக்கிட்டாரு. We can say sorry, but we can't undo the damage. நான் மன்னிச்சிட்டேன், மன்னிப்பு சொல்லலாம், ஆனாலும் அதோட தாக்கத்தை மறுபடியும் செயல்படுத்த முடியாது. There was a small community and there was a community leader. There's one man who went around talking bad about the leader. அங்க ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி இருந்தாங்க. அதுல ஒருத்தர் அவரோட தலைவர் குறித்து போய் ரொம்ப தவறாக பேசிக் கொண்டிருந்தார். I can use the word pastor, then you think I'm talking about you. பாஸ்டர் சொன்ன பயன்படுத்தணும், நீங்க தான் சொல்றீங்க சொல்லி நினைச்சுக்குவீங்க. கம்யூனிட்டி மூஞ்சில மாறிடுச்சு. He's talking about me. 100% I'm talking about you. 100% உங்களை பத்தி தான் பேசுறேன். So one day he fell when he went and told the leader, I want to apologize. I've been going around and talking bad about you. அப்போ ஒரு நாள் அவர் அந்த தலைவர்கிட்ட போயிட்டு நான் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏன்னா உங்களை பத்தி தவறாக நான் பிறர் மத்தியில பேசிக்கொண்டு இருக்கேன். Is there anything I can do to make amends? அப்ப சொன்னா நான் ஏதாவது ஒரு ரீதியில ஏதாச்சும் செய்ய முடியுமா இந்த காரியத்தை சரிப்படுத்துவதற்கு? So the leader said, okay, just do this. Take 2 pillows, go to the street, right at the center of the city, break the stool, tear the 2 pillows, let all the feathers fly. அப்ப சொன்னா 2 தலகாணி எடுத்து போய் எங்கயாச்சும் ஒரு சிட்டில ஒரு தெருவுல போய் அந்த தலகாணி பிச்சி அதுக்குள்ள தான் இருக்கிற அந்த பஞ்சுகளை நீ இப்படியாக பறக்க செய்யுங்க. So he did that and all the feathers flew. He came back, was so excited. I did what you told me to do. அவர் செஞ்ச பிற்பாடு தலகாணியை பிரிச்சு அந்த அதுல இருக்கிற பஞ்செல்லாம் பறக்க விட்டுட்டு பிற்பாடு மறுபடியும் தலைவர்கிட்ட போய் சொன்னாரு, நான் சந்தோஷமா செய்த அந்த காரியத்தை. What else can I do? வேற என்ன நான் செய்ய முடியும்? Now go back to the same place,
gather all the அவர் feathers. சொன்ன மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு நீ நீ அந்த பறக்க விட்ட அந்த பஞ்சுகளை மறுபடியும் சேர்த்து வை கொண்டு வா. How can I do that? They are gone. அது எப்படி நான் செய்ய முடியும்? அதெல்லாம் போய் விட்டுதே. Same thing with your words. அதே போல தான் நம்மளோட வார்த்தைகளும். You can apologize, but you cannot go and collect all the words back. நாம் மன்னிப்பு கூற முடியும், ஆனால் விட்ட போன அந்த வார்த்தைகள் மீண்டுமாக திரும்ப எடுக்க முடியாது. So be careful. Talking too much, we may say something to hurt someone. கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசுறதுனால ஒருவரை காயப்படுத்த முடியும். Chapter 6 verse 2. 6வது அதிகாரம் வசனம் 2. You are snared with the words of your lips. You are caught by the speech of your mouth. நீ உன் வாய் மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். The chattering tongue creates problems. அலப்பரிக்கிற நாவானது பிரச்சனைகளை உருவாக்கும். Sometimes you create problem because of your wonderful big mouth. சில நேரத்தில் நம்மள சொந்த பெரிய வாயை வைத்து தான் பிரச்சனை உருவாக்குறோம். Sometimes problems are created by you because of your own mouth. சில நேரத்தில் பிரச்சனை உருவாகிற காரணமே நம்மள சொந்த வாயினால தான். You know, have you seen in the movies, in the American movies, when the police will arrest someone, they will say this: you are, entitled to remain silent. Anything you say can be used against you. அங்க அந்த இங்கிலீஷ் படத்துல பார்க்கும்பொழுது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, எதுவுமே பேசாதீங்க, அமைதியா இருந்துங்க, நீங்க எதுவும் பேசினீங்கனாக்கா அதை வைத்து உங்களை நாங்கள் தாக்கத்தை That's not ஏற்படுத்துவோம். just in the movies. They will say that. அது படத்துக்கு மாத்திரமல்ல, நிஜத்திலும் அது அடங்கி இருக்கிறது. The Lord will say, every careless word that we speak, we have to give account on the day of judgment. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் அப்படியாக அலட்சியமாக பேசுகின்ற வார்த்தைகள் நியாயத்திற்கு அந்த அன்னைக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். Jesus said, every careless words that we speak, we have to give an account on the day of judgment. இயேசு சொன்னது போல அலட்சியமாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நியாயம் தீர்க்கிற அந்த நாட்களில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். Now everybody here have made mistakes with our tongue. நாம் எல்லோருமாக நம்மளுடைய நாவை வைத்து ஒரு சில காரியங்களை தவறாக நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். Would you agree? Yes, including myself. என்னோடு சேர்ந்து. But I've tried my best to minimize it. இதை மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்று பயிற்சி செய்கின்றேன். I've tried my best to minimize it. மிக கடுமையாக இதை செய்யக்கூடாது என்று ட்ரை பண்ணுகின்றோம். So I may have said something wrong, but that would be like once in a blue moon kind of thing. But I try very consciously to be careful what I say. I still make mistakes, but I'm very conscious about what I say. ஏதாவது தவறாக பேசக்கூடாது என்று கவனமாக இருக்க வேண்டும் என்று இவங்க கடுமையாக உழைத்துக் கொண்டு அதை And the words that you use can be taken and be used against you as a weapon. நீங்க பேசுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த நாவு வைத்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை வைத்து மீண்டுமாக உங்களிடத்தில் அது திரும்பும். Be very careful with whom you share. நீங்க யாரிடத்தில் பேசுகின்ற பகிர்ந்து கொள்ளுகிறீர்களோ மிக கவனமாக இருக்க வேண்டும். If not necessary, no need to share. Just keep it to yourself. அவசியம் இல்லைனாக்கா பேசாதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. Some people, the tongue is very easy. They must tell someone. சில பேர் நான் ரொம்ப அப்படி நம்ம இருக்கும் ஏதாச்சும் பேசிடணும்னு. We have people, for Santana, I'm only telling you, don't tell anyone. Nobody knows, ஒருத்தர் சொல்லுங்க பாஸ்டர், உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன்னு யார்கிட்ட சொல்லிடாதீங்க. Okay. ஓகே. Pastor Agnes, I'm only telling you, don't tell anybody, only you I'm telling for to pray. Pastor Agnes உங்ககிட்ட மாற்றம் தான் நான் சொல்றேன், யார்கிட்ட சொல்லிடாதீங்க. Then Sister Deborah will come tell Pastor Adana, Pastor Agnes will come, the whole world knows about it. Hello? Hello? I'm not preaching also, I'm preaching here. You don't have to, because, listen, you share certain things to your close friend, which you don't have to share, but you want to share. The day they become your enemy, the very words you spoke, they will take it and they'll throw it at you as an arrow publicly. ஒருத்தர் நீங்கள் நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம். நீங்கள் பேசும்பொழுது பேச வேண்டிய காரியத்தை பேசுங்கள், பேச வேண்டிய காரியம் பேசாமல். ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அதே வார்த்தை வைத்து உங்களை மீண்டுமாக தாக்கத்தை செய்வார்கள். We both had to deal with the situation somewhere. பாஸ்டரும் ஒரு இடத்துல இந்த காரியத்தை இப்படியாக சரிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. This group has got complaint against this group. ஓகே, ரெண்டு குழு, ஒரு குழு இன்னொரு குழுவை இப்படியாக தாக்கத்தை செய்து குறை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. One husband and wife, but you know what the other person did? All they have spoken secretly, brought it out in the public, in front of all of us. Look what say, handphone. Listen, they confided
with you because they trusted you. Now that you have a problem, both have got problems now, openly in front of everyone, very shameful. Everybody just lost respect for that person. ரகசியமான பேசின சில வார்த்தைகள் சில உறவுகளை பேசும்பொழுது அந்த அன்னைக்கு அவர் எதிராக திரும்பும் பொழுது பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்படியாக வெளிப்படையாக இப்படியாக தெரிவிச்சிட்டாங்க. When you share with us, sometimes Pastor asks, can I share with Pastor Anna, right on certain things? Okay, சில காரியங்கள் கேட்கும் பொழுது பேசும்பொழுது பாஸ்டர் சந்தனா கேட்பாங்க, பாஸ்டர் ஆனல் கிட்ட இந்த காரியத்தை நான் சொல்லலாமா சொல்லி அனுமதி கேட்பாங்க. Maybe this is some women matter, no, I only want you to know. She'll ask, if they say no, no, if they say yes, then she'll say. சில நேரத்துல பாஸ்டர் கேட்கும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுமதி கேட்கும் பொழுது நீங்க ஆமோதிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள். With me no problem, you don't even want to share. பாஸ்டர் கிட்ட யாரும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. கை கொடுக்க பயப்படுறீங்க, எங்க ஷேர் பண்ண போறீங்க? To shake care we fear, now we want to share. Verse 14 verse 23. 14வது அதிகாரம் வசனம் 23. 14:23. 14:23. In all labor there is profit, but mere talk leads only to poverty. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். Now this is not applicable to everyone, but some people talk, but nothing happens. They will never do anything, just talk. இது எல்லோருக்கும் இது அபியாசிக்க முடியாது. சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. They belong to NATO, NATO. அவர்கள் நேட்டோ சொல்லப்பட்ட இந்த காரியத்துக்கு அடங்கி இருக்கிறாங்க. Head of NATO? நேட்டோனா தெரியுமா என்னன்னு? No action, talk only. செயல் இல்ல, வெறும் பேச்சு தான். That NATO they belong to. அவங்க அந்த நேட்டோக்கு தான் அவங்க சொந்தமானவங்க. So it doesn't matter, that doesn't mean if you speak a lot you don't do anything, but certain people they speak a lot, they speak, they build castles in the air but never achieve anything. சில பேர் பேசிய மாளிகை கட்டிடுவாங்க, ஆனா காரியத்தை செய்ய மாட்டாங்க. The chattering tongue. அலப்பறைக்கிற நாவு. You talk, no comma, no full stop, you talk. பேசிக்கிட்டே இருப்பார்கள், எங்க முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்க. So you can bore others, you can hurt others, you may not achieve anything. நீங்க மற்றவர்கள் இப்படியாக போர் அடிக்கலாம், இல்ல மற்றவர்களை நீங்க குற்றம் சுமக்கலாம், இல்ல மற்றவர்களை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாக்கலாம். You may hurt others. இல்ல மற்றவர்களை காயப்படுத்தலாம். So time now for you to just ask yourself, actually you won't know. இதுதான் நேரம் நாம் இப்படியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But you will know, you will not know. நம்மளுக்கு தெரியாது. Because you think you're talking very smartly, very wisely. That's what everybody will think. நாம் என்ன நினைப்போம்னா நம்ம ரொம்ப ஞானமாக சிந்திச்சு பேசுறோம் என்று. It's only the other person can tell you. எதிரில் இருக்கிற நபர் தான் தெரியும் நாம் எப்படி பேசுறோம். Most people if you go and ask them, do you think I got a chattering? ரொம்ப பேசுறேன்னா they will say இல்ல, that's all they will say no. Correct? உள்ளத்துல ஆமா இவ்வளவு பெரிய வாய் இருக்கு, but they will not say them, they don't want to offend you. Correct? அவங்க உங்களை காயப்படுத்த கூடாது சொல்லி இருப்பாங்க. So you have to be smart and look at their face, are they losing interest? நாம் தான் ஞானமாக அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பேசுகின்ற காரியத்தை எதிரில் இருக்கிறவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்களா இல்லையா. So the moment you see they are lose interest, don't get offended, zip your mouth. நீங்க அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்க உங்களோட நாவை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Okay, we got time for second tongue. Okay, இன்னொரு இரண்டாவது நாவுக்கு நேரம் இருக்கிறது. Okay, let's go to 10:11. Okay, 10:11 அதே நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 11. 10:11 The mouth of the righteous is a fountain of life, but the mouth of the wicked conceals violence. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துர்மார்க்கருடைய வாயை அடைக்கும். Second, we're looking at the wicked tongue. இரண்டாவதாக பொல்லாத நாவை குறிக்கிறது. Same chapter verse 31. அதே அதிகாரம் வசனம் 31. The mouths of the righteous, those harmonious with God, bring forth skillful and godly wisdom, but the perverse tongue shall be cut down like a barren and rotten tree. This is the amplified version. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு உள்ள நாவோ அரும்புண்டு போகும். 31. Verse 32. The lips of the righteous bring forth what is acceptable, but the mouth of the wicked what is perverted. 32. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துர்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. Now, 4 things that a wicked tongue will do. 4 காரியமானது இந்த பொல்லாத நாவை செய்யக்கூடும். Number 1, Proverbs chapter 3 verse 30. முதலாவதாக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 30. Do not accuse anyone for no reason when they have done you no harm.
ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. 11:9. 11வது அதிகாரம் வசனம் 9. 11:9. With his mouth the godless man destroys his neighbor, but through knowledge the righteous will be delivered. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனின் வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புவிக்கிறான். Now, the wicked tongue will throw accusations, and we can throw accusations for certain reasons. ஓகே, பொல்லாத நாவானது இப்படியாக மற்றவர்களை குற்றப்படுத்தும் இல்ல குற்றச்சாட்டுகளை செய்ய முடியும். Number one, we accuse people based on assumption. ஒரு இப்படி யோசிக்கும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லி அப்படி போன்ற காரியத்தை நாம் ஒருவரை குற்றப்படுத்த முடியும். Assumption is imagined knowledge. It can be true, it can be false, but imagined knowledge. அதாவது கணிப்பது சொல்லும் பொழுது அது ஒரு கற்பனை அறிவு, அதாவது கற்பனை ஞானமாக காணப்படுகிறது. An assumption is the lowest level of knowledge because you simply guess. அதே நேரத்தில் நம்ம கணிக்கும் பொழுது அது மிக அறிவின் நிமித்த மிக கீழையாக இருக்கிற ஒரு காரியமாக அடங்கி இருக்கிறது. Another common problem I think all of us have done. இன்னொரு பிரச்சனை, இது நம்ம எல்லாரும் செய்கின்ற ஒரு காரியமாக So have I. நானும் உட்கொண்டு, But I'm very conscious of this. I limit it as possible. இதை தவிர்க்க வேண்டும் என்று கடுமையாக இருப்பேன். Maybe someone didn't come and wish me today. இன்னைக்கு யாராச்சும் வந்து என்னை வாழ்த்தாம இருந்தாங்கனாக்கா, Priscilla didn't come and say hello to me. பிரிசிலா வந்து பாஸ்டர்ட்ட ஹலோ சொல்லல இன்னைக்கு. Hello there, hello here. இங்கடி ஹலோ. It's just that maybe the place was dark, she didn't see me. மேபி அந்த இடத்துல மட்டும் இருட்டா இருந்தது போல அவங்க பார்க்கல, வாழ்த்து சொல்லல. Pastor Santana here, Pastor Agnes, both are very fair. பாஸ்டர் சந்தனோ பாஸ்டர் ஆக்னஸ் நல்லா பிரகாசமா இருந்ததுனால Maybe that's the reason, but I don't know. அதுதான் காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. I saw her while preaching. I saw her talking to Esther. நான் தான் பார்த்தேன், நான் செய்தி கொடுக்கும் பொழுது அவங்க எஸ்தர்கிட்ட பேசிக்கிறாங்க. I know it's about me. அவங்க என்னை பத்தி தான் பேசுறாங்க. Esther must have said something. சிஸ்டர் எஸ்தர் வந்து இன்னும் சொல்லிக்கிருக்காங்க என்னை பத்தி. And so I also get angry with her. நானும் அவங்களோட கோபமாக பார்க்கிறேன். Later she said, hello pastor. Hello. அப்ப பிற்பாடு ஹலோ சொல்லும் பொழுது தெரியாம இருக்கிறது. Based on what? Assumption. இதெல்லாம் நம்ம ஒரு கணிச்சு பார்க்கும் பொழுது சும்மா. Someone goes, Priscilla, why? Pastor is very angry. You just ignored him. Irundaranga, I don't even see him. I saw Pastor Santana, I saw Pastor Agnes. Oh, the dark thing was him, is it? I thought shadow. நான் அது ஒரு நிழல்னு நினைச்சேன். Many of us, அநேக பேர், we make decisions based on assumptions. நாம் கணிக்கிறது போல கணிச்சு தான் நாம் தீர்மானம் எடுக்கிறோம். I think that person must have said something. How do you know? அந்த நபர் தான் ஏதோ சொல்லிட்டாங்க சொல்லுவோம். ஆனா எப்படி நம்மளுக்கு தெரியும்? How do you know? எப்படி நம்மளுக்கு தெரியும்? What if you made a mistake? நீங்க தவறான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்க என்ன ஆகும்? Will you go to the person and say, I'm sorry, I apologize, I said this about you, but I was wrong. Will you go and tell it? அந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்க மன்னிப்பு கேட்பீங்க, உங்களை பத்தி தவறா நான் யோசிச்சிட்டேன் பேசிட்டேன்னு சொல்லி. So we all do it. I have done it. This is something I'm very conscious as well. I try to minimize. If I don't know, I just leave it. நாம் எல்லோரும் பொதுவாக இந்த காரியத்தை செய்திருக்கலாம், செய்து கொண்டிருப்போம். ஆனாலும் இந்த காரியத்தை நாம் தவிர்க்க வேண்டும், செய்யும் பொழுது பார்த்து கொள்ள வேண்டும். If you go and say something similar to someone, I think that person has said this, and that person says, how do you know? Maybe don't get offended. That person is trying to be neutral. நீங்க ஒருத்தர் இடத்துல நீங்க சொல்லும் பொழுது நான் இப்படி கேள்விப்பட்டேன் இப்படி சொன்னேன் சொல்லி நீங்க கேள்விப்படும் பொழுது நார்மலா இருங்க. Oh, you must be supporting that person. No, that person not supporting the other person. That person just wants to know, how do you know? You're saying it, but how do you know? அந்த நபருக்கு வந்து நீங்க சொல்றீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் என்று ஒரு கரசனையாக கேட்டுக்கொள்கிறார்கள். Assumptions are the termites of relationships. கணிப்பானது ஒரு கரையானை போல் இருக்கும் ஒரு உறவுல. Number 2, accusation can be based on malice, evil intention. பொல்லாத நாவு பார்க்கும் பொழுது இரண்டாவது அது தீமையிலிருந்து வர வேண்டிய ஒரு காரியம். I think a lot of you experience this in your business, in your working place. People just go and make stories about you just because they don't like you, they're not happy with your success. They make up stories and they go and tell somebody or the superior. This is very common in the working place, right or not? இது மிக ஒரு எப்பவுமே நடக்கின்ற ஒரு காரியம். நம்ம வேலையாக இருக்கலாம், நம்மளுடைய வியாபாரமாக இருக்கலாம்,
இல்ல நம்ம வேலை செய்கிற அந்த இடத்திலோட ஸ்தானமாக இருக்கலாம், நம்மளை பத்தி இல்ல உங்களை பத்தி குறை சொல்லி இப்படியாக செய்கின்ற தீமையான காரியங்கள் அங்கு அடங்கி இருக்கிறது. That is pure wickedness. அது முழுமையாக தீமையான காரியம். That's pure wickedness. To create a story just to pull someone down, that is pure wickedness. ஒருத்தரை வீழ்த்தும்படிக்கு இப்படியாக தீமையான காரியத்தை செய்வதும் சொல்லுகின்ற ஒரு சாதாரண காரியமாக அடங்கி இருக்கிறது. But we are not like that. Amen. ஆனால் நாமெல்லாம் அப்படி அல்ல. ஆமென். 4 3/4. We are not like that. Amen. நாம் அப்படி அல்ல. We are Christian. We shouldn't do that. நாம் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யக்கூடாது. Number 3, it can be based on facts. மூன்றாவது ஒரு நிஜம், அதாவது ஒரு உண்மை வைத்து கூட இருக்கலாம். I didn't use the word truth because fact is it can be a fact, but then it's subject to your interpretation. அது நிஜமாக கூட இருக்கலாம், ஆனால் அது சத்தியமாக இருக்கும் என்று இருக்காது. Maybe someone said something to another person. For example, like you don't know me. ஒருத்தர் வந்து இப்படி உங்களுக்கு குறித்து ஒரு காரியத்தை சொல்லலாம், உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. That person goes to another person. You know what the person said? You don't know me. அந்த நபர் போய் இன்னொரு நபர்கிட்ட சொல்லுங்க, உனக்கு என்னை யார் என்று தெரியாது. This happened when I was 19 years old. இந்த காரியம் வந்து பாஸ்டர் வாழ்க்கை 19 வயசுல நடந்தது. I remember I was not a Christian then. அப்போ வந்து பாஸ்டர் கிறிஸ்தவர்கள் இல்ல. 19, very young, very fresh, very hot blood. இள ரத்தம், சூடான ரத்தம், 19 வயசு. Peak of my martial arts training, so every time I want to show off. அவர் அப்பதான் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த டைம். I'm black belt in taekwondo, you all know, right? பாஸ்டர் black belt taekwondo. I brought proof. அட்டாச்சோட வந்திருக்கு. Now can't even carry my leg that high, but that age, you know, that blood. அந்த வயதுல நல்ல பலமாக இருந்த ஒரு வயது. So my younger brother talking to somebody there, and then my younger brother came and said, what did he say? Said something about me, not purposely. I think he was like joking. பாஸ்டர் சகோதரர் வந்து அவர் அண்ணன் என்னமோ ஜோக்கா சொல்லுகிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க பாஸ்டர் பத்தி. I'm sure it was joke, just playing with my younger brother. ஆனா அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு சும்மா ஒரு நகைச்சுவைக்கு சொன்ன ஒரு காரியம். பாஸ்டர் தம்பி சொன்ன காரியம். I could see when my brother came and told me. பாஸ்டர் பார்க்க முடியும், அவர் அண்ணன் உள்ளுக்கு நடந்து வரும் பொழுது Superman. Super good man. When there, why did you say that about me? அப்ப பாஸ்டர் நீ எதுக்கு போய் என்னை பத்தி அங்க பேசுன? You don't know me. உனக்கு என்னை பத்தி தெரியாது. You don't know who I am, so why did you say that? என்னை பத்தி தெரியலனாக்க ஏன் என்னை பத்தி பேச வேண்டும்? Next day, மறுநாள் the fellow brought 2 gangsters. அவன் 2 குண்டர் கும்பல் கூட்டிட்டு வந்தான். உண்மையிலே big size. Big size. உண்மையிலே பெரிய சைஸ். Came and said the gate. Now offer him a very hero. Come on. அப்ப தம்பி வந்து முன்னுக்கு நிக்கறாங்க வாசல்ல. வெளிய வா, வாசலுக்கு போறாங்க. I have to go out right now. இப்ப போய் தான ஆகணும். Can't send my grandmother. என்னோட பாட்டியை நான் பண்ண முடியும். So I went and spoke to them. பாஸ்டர் போய் அவங்க இடத்துல பேசினாங்க. That guy, you know how he told what I said. அந்த மனுஷன் வந்து நான் என்ன சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? What I really meant was, you don't know me, so why do you speak about me? பாஸ்டர் என்ன சொன்னா, என்னை பத்தி தெரியலனா இனி எதுக்காக என்னை பத்தி பேசணும்? He told the gangster, you don't know me, you know. அவன் சொன்னா அப்படி ஒரு உடல் பாவனையில பேசின ஒரு காரியம். Rajinikanth and all the actors, I never butterfly. He told them, I said, you don't know who I am. என்ன யாரு தெரியாத சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். Anyway, I'm alive today, so you know nothing happened. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஆகலன்னு. So people can twist what we have said or said in a different way. So better to go and what? Find out first. நாம் என்ன பேசுறோமோ ஒருவர் இல்ல பிறர் அதை மாற்றி வேறு விதமாக பேச முடியும். You know, like in Tamil they have this kandadam poi ketadam poi. தீர விசாரணை மெய். What you hear may be wrong, what you see may be wrong, what you thoroughly research, only then you will know whether it's right or wrong. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரணை மெய். Number 2, 4:24. இரண்டாவது 4வது அதிகாரம் வசனம் 24. Keep your mouth free from perversity. Keep corrupt talk far from your lips.
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. The wicked lip can say things to corrupt people. பொல்லாத நாவானது மாறுபட்டான பேச்சுகளை பேச முடியும். See, your tongue is like a bow and your words are like an arrow. நம்மளுடைய நாவானது ஒரு அம்பை போல் இருக்கிறது. அதில் இருக்கிறதான அதோட கூர்மையாக இருக்கிறது தான் நம்மளுடைய நாவு. What is bow? Villa. வில்லு. நாவு வந்து வில்லு போல, அந்த வார்த்தை வந்து அம்பு போல. So what you throw, some people just purposely throw words. நான் என்ன திருவலி இல்ல ஆமாவா? Arrow is ஏரோ அம்பு. தம்பு. And the bow is வில்லு. போஸ் வில்லு. ஓகே. So the tongue is the bow and your words are like an arrow. Now wicked tongue purposely will speak about people, throw words and hurt them. ஓகே. தீமையான பொல்லாத நாவானது இப்படியாக வேணுமுனுக்கே சில தவறான மாறுபட்டான பேச்சுகளை பேசக்கூடும். 10:17. 10:17. The mouth of the righteous is a fountain of life, but the mouth of the wicked conceals violence. 10:11. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். 12:6. 12:6. The words of the wicked lie in wait for blood, but the mouth of the upright will deliver them. துர்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருக்க பற்றியது, உத்தமமார்களின் வாயோ அவைகளை தப்புவிக்கும். Thirdly, the mouth, the wicked tongue speaks violent words. மூன்றாவதாக பொல்லாத நாவானது வன்முறைக்கு தூண்டுகின்ற காரியத்தை பேசக்கூடும். Proverbs 10:11 we read just now, the mouth of the righteous is a fountain of life. நாம் வாசித்தது போல 10:11 பேசுகின்ற வார்த்தையானது அது நீதிமானுக்கு ஒரு ஜீவ ஊற்றாக காணப்படுகிறது. Listen, we are Christians now, so don't speak the way you used to speak before knowing Christ. நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பேசுவது போல் இருக்கக்கூடாது. Listen to me. If you're a Christian, மண்டையை உடைச்சிருவேன். You Christian don't talk like that. நீங்க கிறிஸ்துவர்களா இருந்தீங்கன்னா மண்டையை உடைச்சிரும், பிரேக் அப்படி பேசக்கூடாது. Don't talk like that. அந்த மாதிரி பேசக்கூடாது. அரைஞ்சினா பள்ளி மாதிரி, நீ அரைஞ்சு பள்ளி மாதிரி விட்டு போற. அவ்வளோ strong. You're so strong, you stab someone, they stick on the wall like a lizard. So strong. நீங்க அவ்வளோ வல்லமையானவங்க, ஒருத்தர் அரைஞ்சவங்க பள்ளி மாதிரி ஒட்டுறதுக்கு. Don't tell you கண்ணை நோண்டி எடுத்துறேன். Don't tell like that. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. What's the difference between your language and the one who's not saved? உங்களுடைய மொழியும் உங்களுடைய பாஷையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பாஷையும் என்ன வித்தியாசம்? Listen, your working place, don't speak the way that they speak. நீங்க உங்களுடைய வேலை செய்யற இடத்துல அவர்களை பேசுவதை போல் நீங்க பேசக்கூடாது. முந்தி மாதிரி இருந்தா நீ முந்தி மாதிரி தான் இருக்கிற, அதான் அப்படி பேசுற. If I were like last time, yes, you are like last time still. You don't know me last time, you know. You still in the last time now. இன்னும் பழைய காலத்துல. So Christian, listen, we are royal priesthood. நாம் ராஜரிக ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆமென். So we speak like kings. நாம் ராஜாக்களை போல் பேச வேண்டும். Royal language. ராஜ மொழிகளை பேச வேண்டும். Proper biblical language. வேத வசனத்தை அழகாக பேச வேண்டும். So don't shoot arrows, wicked words. அம்புகளை எப்படியாக அம்பை போல் நம்மளுடைய வார்த்தைகளை பேசக்கூடாது. That's a Chinese proverb. A tongue 3 inches long can kill a man 6 feet tall. ஒரு சீன பழமொழி, 3 இன்ச்சில் இருக்கிற ஒரு நாவானது 6 அடி இருக்கிற மனுஷனை வீழ்த்த முடியும். Power of the words. வார்த்தையின் வல்லமை. 24:1 and 2. 24:1-2. Do not envy the wicked, do not desire their company, for their hearts plot violence, and their lips talk about making trouble. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். Number 4, the wicked tongue likes to create trouble. நான்காவதாக பொல்லாத நாவானது பிரச்சனை உருவாக்க கூடும். Sometimes they are going to tell someone something and then they quietly walk away. ஒருத்தர் வந்து ஒரு சும்மா இருக்கிறவங்கள போய் சும்மா பேசிட்டு பிரச்சனை உருவாக்க அப்ப சம கடந்து போயிடுவாங்க. They will go quietly, they will stand there, hope these two will fight. பிரச்சனையை உருவாக்கிட்டு தெரியாத போய் நவுந்து போய் அமைதியா இருப்பாங்க. That's the wicked tongue. அது தன் பொல்லாத நாவு. Right, in conclusion, chapter 20 verse 19. முடிவுல 20வது அதிகாரம் வசனம் 19. A gossip betrays a confidence, avoid anyone who talks too much. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. We have seen 2 tongues today.
இன்னைக்கு ரெண்டு விதமான நாவுகளை பார்த்தோம். the chattering tongue and the wicked tongue. அலப்பரிக்கிற நாவு மற்றும் பொல்லாத நாவு. So you and I need to check right this moment நீங்களும் நானும் நம்மளுடைய நாவுகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. whether we have any one of this tongue or whether we have both tongues. இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நாவை வைத்திருக்கிறோமா இல்ல ரெண்டு நாவை வைத்திருக்கிறோமா? Let's all stand. நாம் எழுந்து நிற்போமாக. So just for a moment, ஒரு சில நேரமாக I'm not going to call anyone to the front, otherwise you're telling people I've got a wicked tongue or chattering tongue. So wherever you are standing, உங்களை யாரும் முன்பதாக நான் அழைக்க போகிறதில்லை. நீங்க எங்கே இருந்தீங்கன்னாக்கா நீங்க அங்கே இருக்கலாம். when Jesus Christ died on the cross, he also died for the chattering and the wicked tongue. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது பொல்லாத நாவுக்கும் அலப்பரிக்கிற நாவுக்கும் அவர் மறுத்தினார். So just for a moment, close your eyes. கொஞ்ச நேரம் சிறு நேரத்தில் நம்ம இப்படி கண்களை மூடி Let's examine ourselves and ask whether we have any of these two tongues that we've seen today. நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக இதுல எந்த நாவு நாம் வைத்திருக்கிறோம் என்று. Maybe chattering tongue you will not know, but wicked tongue, have you spoken words that you know and you speak it intentionally to make someone angry or to make someone angry about another person? Have you intentionally done that? அலப்பரிக்கிற நாவு இருக்கலாம், ஆனாலும் பொல்லாத நாவானது அதை வைத்து நாம் பிறரை குற்றப்படுத்தியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம், ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம். அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Are you in the habit of doing that? அதை நாம் ஒரு பழக்கத்தில் இருக்கிறோமா? Because I'm sure all of them would have done it sometime. ஏதாவது ரீதியில் எல்லா காரியத்தையும் நம்ம செய்திருக்கலாம். But are we doing it habitually? It's part of our lifestyle that we go and say words to hurt another person. ஆனாலும் அது ஒரு பொழுதுபோக்கு, அதாவது ஒவ்வொரு நாளும் அது ஒரு செயலாக நம்ம அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோமா? If at this moment something comes to your mind and you realize, yes, I have said this to this person, that was wrong, my intention was wrong, good thing is go and see that person, call them and confess and repent. அப்படி நீங்க இந்த காரியத்தில் யாராவது நீங்க காயப்படுத்தி இருந்தார்களோ பேசியிருக்கீங்கன்னாக்கா அவர்களை கூப்பிட்டு பேசி தயவாக நீங்க மன்னிக்க வேண்டும். But if you're a person who likes to go and who does this is the moment we have to go to the feet of the cross, repent and say, Lord, even my tongue take control. நாம் இப்படியாக ஏதாவது ஒரு ரீதியில இருந்து இப்படி போன்ற காரியத்தை நம்ம செய்திருக்குமானால் நாம் தேவனிடத்தில் போய் ஆண்டவரே என்னை இப்படியாக என்னை மன்னித்து வேண்டும் என்று கேளுங்கள். Let me pray for all of us. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். Father, we confess before you, we know that we have said things that we know it is wrong. We have done that many times, oh Father, not ignorantly but many times intentionally. We know what is being said is wrong. Sometimes we have done out of anger. But Father, we come before you and maybe we have said it and we never bothered about it, but Lord, we want to repent at this moment and we confess our wrong. Lord, redeem our tongue, oh God. Redeem our tongue. Let the words that we speak bring life to people. Yes. Let the words that we speak build up people. The words that we speak will lift up people who are depressed, who are fallen down. Lord, let people know the words that comes from our mouth will bring joy and will soothe people, oh God. Yes, Redeem our tongue, Father. Forgive us for all the wrong words that we have spoken. Help each one of us, Lord, that we be very conscious the next time we speak. Thank you, Holy Spirit. We know that you are helping us. Help us to submit our tongue to you. We pray this, Father, in Jesus' name, and everyone say, Amen, Amen. God bless you. Please be seated. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுங்கள்.